சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன பீப்புள் வாய்ஸு இந்த நம்ம இபிஎஸ்ஸா எடப்பாடியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க நேற்று பொதுக்குழுவெல்லாம் கூட்டினாங்க. ஓ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஓ, அனைத்து இந்திய அண்ணா திமுகவா? சரி சரி. ஒரு 23 தீர்மானம் போட்டிருக்காங்க பொதுக்குழுவில். அதில் 18 திமுக மேலையா? ஆமாம் ஆமாம். திமுகவை வன்மையாக கண்டிக்கிறேன். ஓ, வன்மையாக கண்டிக்கிறாங்க. அங்கே தடை கொடுக்குறாங்களாம்மா? விடியாத அது அப்படித்தான் அங்கே வருடி கொடுக்குறாங்க. எப்படி வருடி கேட்டிங்கன்னா வலியுறுத்துகிறோம். ஓ, வலியுறுத்திக்கிறாங்களா? ஆமாம். சரி சரி. அவங்க ஒன்றிய அரசை வலியுறுத்துவதாகவும் தமிழக அரசை வன்மையாக கண்டிப்பதாகவும் சொல்கிறாங்க. அவங்க சொன்னதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளில் வெள்ள நீர் விடியாத அரசுன்றாங்க. அதில் என்ன கேள்வினா 20 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவங்க தான் ஆட்சி புரிஞ்சாங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற தான் ஆட்சி. 8000 கோடி செலவு பண்ணி ஒரு சொட்டு தண்ணின்னு காசு அப்படின்னாரு. ஆமாம் சொன்னாங்க. அப்புறம் உலக வங்கி ஒப்பந்தத்தோட டி நகர்லாம் திட்டமயம் சிட்டி அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. அது அவங்க காலத்திலேயே அது இது இல்லாமல் ஆயிடுச்சு. அடுத்து மக்களுக்கு உடனடியாக தெரிஞ்சு போச்சு. அடுத்த வெள்ளத்தில் ஃபுல்லாக தண்ணி நின்று இது வரைக்கும் தியாகராய நகர் என்கிற டி நகர் அவ்வளோ பெரிய பாதிப்பை சந்திச்சது. இந்த மலைக்கு இல்லை, போன மலைக்கு. ஆமாம், நம்ம அம்பத்தூர் கூட ஸ்மார்ட் சிட்டியில் வந்தாம்மா அப்படியா? அம்பத்தூர் ஸ்மார்ட் சிட்டியில்? ஆமாம் ஆமாம், அம்பத்தூரும் ஸ்மார்ட் சிட்டியில் இருக்குதா? லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் வேலை தெரியல, பட்டியலில் இருக்குது. ஆமாம், தூத்துக்குடியும் தான், கோயம்புத்தூரும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. என்ன வேலை இவங்க சொல்றாங்க, விடியாத அரசுன்னு சொல்றாங்களா? ஆமா. அப்ப அவங்க இதெல்லாம் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு சொன்னதோட சரி பொழுது. அப்ப எதுவும் இல்லை. அப்ப அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட இதுல இவர்கள் என்னவெல்லாம் செய்ய தவறியறாங்களோ அதை அடுத்தவர்கள் மேல் பழி போடுறதாக தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானத்தில் எந்த ஒரு எஃபெக்ட் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா கண்டிக்க வேண்டியதை கண்டிக்காமல் இருப்பதும், யாரை ஆதரிக்க வேண்டுமோ அவர்களை எதிர்ப்பதும், தக்காரை தக்கபடி தக்க வைக்கவில்லை என்றால் உலகம் திக்குமுக்கு ஆடிவிடும் என்பது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டம். பிறகு இந்த அம்மா அதெல்லாம் பேரிடருக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அது கொடுக்க முடியாது, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னாலும் சொல்லிச்சுது அந்த அம்மா. நேர்காலத்தில் கொடுத்தாங்களா? நேர்காலத்தில் பேரிடர் இது 2005 தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொன்ன அம்மாவே நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு ஐயா அனுப்பிச்சு விட்டுருக்காரு ஒன்றியத்தின் நிதி மந்திரி, யூனியன் கவர்மெண்ட் அப்படி நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன். ஆமாம், அவங்க நான் காணொலியில் பார்க்குறேன். அவங்க என்னன்னானே வெள்ள நீர் இதை பார்க்க வந்தாங்களா, கோயிலில் பின்னுக்கிட்டு அந்த பக்கம் தெரு பொது கக்கூஸ் ஆகிட்டீங்களா, காசை உண்டியலில் போடாதுங்க, போட வேண்டிய இடத்துல போடுங்கிறாங்களே. இது என்ன? உண்மையிலே இந்தியாவினுடைய அமைச்சரவையில் இவர் ஒரு அமைச்சர். இது என்ன சொல்லுதுன்னா, அவங்க அறநிலைத்துறை செக் பண்ண வந்தாங்களா, வெள்ள பாதிப்பை பார்க்க வந்தாங்களா? இங்கதான் சிரிக்காத பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய மன்மோகன் சிங் அவர் சிரிக்காம இருந்தாலும் இந்திய மக்கள் எல்லாம் சிரித்தார்கள் அவருடைய ஆட்சி காலத்தில். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக நாடுகளில் உள்ள பொருளாதார கொள்கையில் எல்லா நாடுகளும் திவாலாச்சு. ஆனால் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு இப்படி ஒரு பொருளாதார சீற்றம் வந்தது என்பது அறியாமல் வைத்திருந்தார்கள். காரணம், அந்த அளவுக்கு நல்ல கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க. கவர்மெண்ட் வேலையை மட்டும் பார்த்தாங்க. அரசாங்கத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ன வேலை செய்யணும் அந்த வேலையை செஞ்சாங்க. ஒரு பிரதம மந்திரி எங்கே யாரை பார்க்கணும் அதை மட்டும் பார்த்தாங்க. ஊராக சுற்றுறதோ, நாடுகளோட சுற்றுறதோ, 15 லட்சம் கோட்டு போடுறதோ, படவரமாக திருறதோ, நான் வரும்போது எனக்கு இத்தனை பின்னாடி கார் வரணும், அத்தனை படி கார் வரணுன்றதோ, பாலத்து மேலே இன்னும் ஒப்பாரி வைப்பதோ, கூப்பாடு போடுவதோ, மக்களை பார்த்து கண்ணீர் வடிப்பதோ, இதுவரைக்கும் இந்தியாவின் எந்த பிரதமர் செய்யாததை இப்போ உள்ள பிரதமர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா என்ன பண்ணுது? இல்லை, அதுதான் இந்த அம்மா. இல்லை, இந்த அம்மா பற்றி பேசணும் தான் ரொம்ப பேச வேண்டாம். பேசல. பரகல பிரபாகரன் ஒருத்தர் இருக்காரு. அவரு சொல்லிட்டாரு, என் பொண்டாட்டிக்கு. ஓ, இந்த அம்மா வீட்டுக்காரர் அவரு? ஆமா. இப்ப நிறைய பேருக்கு தெரியாது, நிர்மலா சீதாராமன் தான் கடன் வச்சிட்டு இருக்காங்க. அது இல்ல, சீதாராமன் அப்பா பேரு. ஓ, பரவகல பிரபாகர் தான் வீட்டுக்காரர். அவர் சொல்லிட்டாரு, இந்த அம்மாவுக்கு, என் பொண்டாட்டிக்கு, அவருடைய மனைவிக்கு பொருளாதார அடிச்சோடையே தெரியாது. வேற எப்படி போட்டிருக்காங்க. ஆனால் இதை முன்னாடி அவர் சொல்லியிருக்காருங்க, சுப்பிரமணிய சாமி.
சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னார்னா, அவர் கூடுதலா போய் அவர் வந்து ஒரு பொருளாதார அறிஞர், தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர் பொருளாதாரம் தெரிஞ்சவர், அதுல வந்து ப்ரொஃபஸராக இருந்து அதெல்லாம் படித்தவர், அறுவடை இன்ஜினியரில் ப்ரொஃபஸரை பாடம் எடுத்தவர். அவர் என்ன சொல்றாரு, நிதி மந்திரிக்கு மட்டும் இல்லை, பிரதம மந்திரிக்கும் ஒட்டுமொத்த மந்திரி சபைக்குமே பொருளாதாரம் என்னன்னு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. அவரு அடிச்சிட்டாரு. ஆமா, இவரு என் மனைவிக்கு எதுவும் தெரியாதுன்றாரு. ஒண்ணும் தெரியாதவங்க தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி ஆளுகிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஆட்கள் இதை செயல், இப்ப நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, எதுவும் விவரம் தெரியாத என்ன சொல்லுவாங்கன்னா, கேட்கல மேக்கல கேட்கல மேக்கல, வடக்கால தெக்கல வடக்கால தெக்கல, மேற்கால கிழக்கால கிழக்கால மேற்கால, இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இருக்கு. இப்படித்தான் அது அவங்களுக்கு புரியும். இல்ல, இதுதான் இந்த மாதிரி ஒன்னுத்துக்கும் பயம்லாம் சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்காங்க. அந்த மனு கொடுக்க போறாங்க, இதெல்லாம் என்கிட்ட கொடுத்து என்கிட்ட எல்லாம் கொடுக்காதுங்க, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க மந்திரி தானே, அவங்க அவங்க இங்க வரலங்க, கோயிலுக்கு போய் கும்பிட போயிட்டு அங்க போய் கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நீங்க தான் சொல்றீங்க மழை வெள்ளத்தை பார்க்க பாரத பிரதமர் அனுப்பிச்சு வச்சதாக நீங்க சொல்றீங்க. ஆமா, அவங்க அங்க வந்து பார்த்த மாதிரி தெரியல, கோயில்ல போய் நின்றுகிட்ட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உண்டியல்ல காசு போடாத. அவங்க வெள்ள இதை பார்க்க வந்தாங்களா இல்ல கோயில்ல வந்து உண்டியலை பத்தி பேச வந்தாங்களா? இந்த குற்றம் சொல்லியே பெயர் வாங்கணும்னு அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு குறை சொல்றதுலே இருக்கு. இவங்க என்ன குறை சொல்றது, அதான் வந்த அதிகார குழு, அந்த ஒன்றிய அமைச்சர் அனுப்பிச்ச அந்த நிதி குழு வந்து ஆய்வு நடத்திட்டு சரியா செயல்படுத்திட்டு சொல்லிட்டு போயிட்டாங்களா? இன்னைக்கு சொன்னாங்க, அது கூட தப்பா சொல்லிட்டு போயிட்டாங்களா? இல்லைங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, இது அவங்க சொல்லல அப்படின்னா மக்கள் பேசுவாங்கல்ல. உலகம் முழுக்க வேண்டாம், இந்தியா முழுக்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாறை எந்த அளவுக்கு இருக்குது, எந்தெந்த இடத்துல இந்த பாறையின் தன்மை என்ன, இந்த பாறை வந்து மக்களுக்கு வளம் கொடுக்குமான்றத அறிவுபூர்வமா இந்தியாவுடைய ஒன்றிய அரசனுடைய நிர்வாகம் கட்டுக்குள்ள வச்சிருக்குது. அப்ப அப்பேர் எல்லா இடங்களையும் மண்ணையும் ஆய்வு செய்து வைக்கக்கூடிய நிறுவனத்தினால் 98 சென்டிமீட்டர் 95 காயல்பட்டு 95 ஏறக்குறைய இந்தியாவினுடைய சிவபுஞ்சின்னு சொல்லக்கூடிய தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய இடத்துல கூட இந்த அளவு கிடையாது. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல இவ்வளவு ஒரே நாள்ல இவ்வளவு மழை பெஞ்சதாக எங்கேயும் இல்லை. ஆமா, இந்திய வரலாற்றுலையும் கிடையாது, உலக வரலாறு கிடையாது. ஒரே நாள்ல இரவு பகல் பாராமல் விடிய விடிய அடிச்சதுல 90 சென்டிமீட்டர் ஒரே இடத்துல பெஞ்சிருக்குது. அப்போ இவ்வளவு பெரிய கணக்கிட முடியாத அளவிட முடியாத இவ்வளவு மழை பெய்தும் அதை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசை பாராட்டுன மனம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க பாராட்டாம விட்டீங்கன்னா இப்படிலாம் மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏன் அதை வந்து முன்கூட்டியே அறிவித்து சொல்லவில்லை, மத்திய அரசு ஏன் சொல்லல, அப்ப வந்து அந்த நிர்வாகம் ஏன் செயலிழந்து விட்டதா அப்படின்னு மக்கள்லாம் கேட்டுற போறீங்க சொல்லிட்டு தான் அந்த அம்மா அதெல்லாம் அட்வான்ஸா இருக்குதுன்னு சொல்லிச்சு. அட்வான்ஸா இருக்கு, ரொம்ப அட்வான்ஸா இருக்குது. அட்வான்ஸா இருக்குன்னா முந்தா நாள் தானே புதுசா 2 மிஷின் கொடுத்துருக்காங்க. முந்தா நாளா? இவங்க அட்வான்ஸ் சொன்ன மறுநாள் தான் இவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை இவங்களுடைய அரசாங்கமே இவங்க சொன்ன மறுநாள் வந்து 2 அட்வான்ஸ் மிஷின் அனுப்பிச்சிருக்குது. இப்போ 2015 வெள்ளத்திலே மதுரை எம்பி சு வெங்கடேசன் இந்த மாதிரி 2018 நினைக்கிறேன் லெட்டர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி இந்த இது சரியில்லை, அது இப்போ மாற்றி கொடுங்கன்னு. அவர் 2017 லெட்டர் அனுப்பிச்சிருக்காரா? 19 நினைக்கிறேன். 2019 எழுதுற லெட்டருக்கு இப்போதான் பதில் வந்துருக்குதா? ஆமாம், அந்த துறைமுகத்தில் ஒரு இது இருக்குதாமே வானிலை, அது வந்து சரியாக செயல்படலை, அதை முதல்ல ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இது சரியா செயல்படலைன்ற சொல்றதுக்காக மதுரையில் உள்ள எம்பி தேவைப்படுது. ஆமா, ஒன்றிய அரசு சரியா இருக்காங்க இல்ல, ஒன்றிய அரசு இது செயல்படலைன்றதை தெரிஞ்சு கூட ஏழாமையில் இருக்குதா? அவங்க ஏழாமல் இலங்கை சொன்னாங்க, நாங்க தான் நல்லா தானே வச்சிருக்கோம்னு சொல்லி, நீங்க உஷாரா இல்லை, அதான் என்ன சொல்றாங்க, துப்புக்கட்ட அரசு, நிர்வாகம் சரியில்லை அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, இவங்க செய்யற செயல்களை எடுத்து சொல்லாம காக்க தவறிட்டாங்களாம், முன்னெச்சரிக்கை சொல்லியும் காக்க தவறிட்டாங்க. நீங்க அங்க போய் கேட்க போல எங்களை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு அந்த அம்மா அன்னைக்கு எவ்வளவு ஆங்காரமா பேசிச்சு. இது தமிழக மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு விழிப்பா இருக்கான்னு தெரியும். ஏன்னா அந்த ஒரு நாளுக்கு முதல்ல தெரிஞ்ச உடனே கலெக்டர்னா மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் விடிய விடிய செயல்பட்டது என்பது ஏற்கனவே சொல்லிட்டோம். இவர்கள் சொல்வதை வந்து மக்கள் நம்ப தயாராக இல்லை. இவர்களுக்கு பதில் லாவணி பாடணும் அப்படின்னா எங்கேயும் போக வேண்டாம். இப்போ பாரத பிரதமர் இருக்கார்ல நரேந்திரன்,
இந்த நரேந்திரரு ராகுல் காந்தியை பார்த்து உங்க மாமா விட்டு பணமா அப்படின்னு கேட்டாரு. ஏங்க அது அப்ப நடந்ததுங்க. எப்ப நடந்தா என்ன சார்? ஒரு ஒன்றிய மந்திரி சொல்றாரு தமிழகத்துக்கு பணம் கொடுத்தா எங்களுக்காக ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது யாரு அந்த அமைச்சர்? ஆமா, ஒன்றிய அமைச்சர். இன்னொரு அமைச்சர் சொல்றாங்க ஏடிஎம் மிஷினை வச்சுக்கிய கேட்கறதுக்கெல்லாம் காய்க்கிறதுக்கு கேட்ட உடனே பணம் கொடுக்க ஏடிஎம் மிஷினா? இதெல்லாம் வந்து ஒரு மந்திரி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளா? நீங்க மட்டும் அப்பன்னு சொல்லலாமா? அதுல நம்ம தமிழ் கலாச்சாரத்துல கடவுளையே அப்பன் என்றுதான் பாடியிருக்கோம். மாரியம்மனை ஆத்தான்னு சொல்றோம். ஆமாங்க. ரொம்ப பாசமாயிட்டோம்னா கடவுளை வாடா வாடான்னு சொல்றோம். ஆமா, இது வந்து தமிழ் சொல்லுல உள்ளது சார். அப்பன், என் அப்பன் அப்படின்னு வந்து கடவுளை பார்த்து கேட்குறாங்க. எங்க ஆத்தா அம்மன். இதுல அப்ப விட்டு பணமானு கேட்டதாக சொல்றாங்கல்ல. ஏன் இந்த பேச்சு வருது? ஏன் ஒரு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது? நீங்க 1977 மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இங்க வெள்ளம் வந்துச்சு. ஆமா, நான் கூட பாதிக்கப்பட்டேன். நீங்க பாதிக்கப்பட்டீங்க. ஆனா வெள்ளம் வந்த மறுநாளே மருத்துவ உதவி பொருட்களை எந்த அரசும் கேட்கல, தமிழக அரசு கேட்கல, பிரதம மந்திரி பார்க்கல, குழு வந்து பார்க்கல, ராணுவ மந்திரி வந்து பார்க்கல. வருவதற்கு முன்பாகவே விமானங்களில் மருத்துவத்தையும் உதவி பொருட்களையும் அனுப்பி வைத்துவிட்டு பின்னாடி வந்தாரா? அனுப்பி வைத்துவிட்டு அதன் பிறகு ராமச்சந்திரன் என்ற மத்திய அமைச்சரை அனுப்பி வைத்து வெள்ள சேதங்களை பார்வை வைத்தார்கள். இந்த 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 மந்திரிகளை தெரிஞ்சுக்கணும். வெள்ளம் வந்த பாதிப்பு தெரிஞ்ச உடனே, ஏன்னா அந்த நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே சொல்லிட்டாங்க இவ்வளோ வெள்ளம் வந்து இவ்வளோ பாதிப்பு வந்தோன்னா மொரார்ஜி தேசாய் முதல்ல இம்மிடியேட்டாக மருந்து பொருள் அனுப்பிச்சு விட்டாரு. ஏங்க எது நடந்தாலும் நேரு பண்ணிட்டு போனதுன்னு இப்போ இந்த வெள்ளத்துக்கு கூட நேரு தான் பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நீங்க ஆமாம், இப்போ நேருக்கு அப்புறம் வந்ததானே மொரார்ஜி தேசாய். நேரு சரியான கட்டமைப்பு வச்சிருக்காரு. எங்க இருந்தாலும் கட்டமைப்பு சரியா இருக்கணும், ஒவ்வொரு நிர்வாகமும் அதன்படி செயல்பட வேண்டும் என்பதை கரெக்டாக வச்சிருந்தாங்க. அப்படி சொல்ற ஆளுங்கிட்ட போய் நீங்க எப்படிங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்க மக்கள் கேட்கணும் சார். நான் மக்களுக்கு என்ன, பேரிடர் நிதி என்பது கிட்டத்தட்ட 1,00,000 சில்லறம் கோடி வந்து எப்பவுமே இருப்பு பணம் இருக்கும். அந்த பணத்தை கொடுத்துருவாங்க, கொடுத்து செலவு பண்ணிட்டு பின்னாடி எடுத்து வச்சிருவாங்க. இதுதான் காலகாலமாக நடந்துட்டு 2014 வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் பேரிடர் நிதியை காலி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பேசி பேசி இந்த மக்களுக்கு கசப்படை செய்ய வேண்டாம். மக்கள் வீதிக்கு வந்திருக்கணும்ல, வரலையே. மக்களுக்கு வீதிக்கு வராத காரணம் சார், மக்களுக்கு பல பிரச்சனைகள் சார். நீங்கள் முக்கியமான பிரச்சனை சார். தூங்கி எழுந்திருந்து இரவு போகிற வரைக்கும் அவனுக்கு தலையில் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கா சார். எதனால் பிரச்சனை என்பது தெரியாமல் இருக்கா சார். இதுதான் காரணம், அறிய முடியல சார். அவன் புரிய வைக்க முடியல சார். நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படை விலைவாசி காரணம் பெட்ரோல் விலை கூடுது என்பது அவனுக்கு தெரியாது. பெட்ரோல் விலை கூடினாதான் எல்லா விலைவாசியும் கூடும் என்பது அவனுக்கு தெரியாது. காரு வாங்கும் போதே காருக்கு வந்துட்டு ரோடு டேக்ஸு வரி எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமும் காரை வெளியே விட்டதுக்கு அப்புறம் காரை ஓட்டுறதுக்கு ரோட்டில் ஜிஎஸ்டி போட்டு, ஜிஎஸ்டி மட்டும் இல்லாமல் சுங்கச்சாவடி வசூல் பண்ணுறதும் அவனுக்கு இதுதான் காரணம் தெரியாது. ஏன் இப்போ தான் அங்கே ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் ரொம்ப சீப்பாக வாங்குறாங்களே, என்ன யாருக்காக வாங்குறாங்க? அதானிக்கு அம்பானிக்காக வாங்குறாங்க. அதானி அம்பானி வாங்கிட்டு இங்க சுத்திய போட்டு வெளிநாட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு சார் நம்ம ஏற்கனவே பேசி அந்த அம்மா ஒண்ணு இருக்குது, அது பேர் என்ன, தமிழிசை சவுந்தரராஜன். ஆமா, அவங்க போய் பார்த்துட்டு என்னமோ ஒரே ஒப்பாரியா வச்சிருப்பாங்க, நக்கல் நையாண்டி சாபம் விட்டுட்டு போறாங்க. அது என்ன சாபம்? அதெல்லாம் அந்த சரி இருக்காது. ஏதாவது பாத்தீங்களா, ஏதாவது செஞ்சாங்களா, பசியும் பட்டியமா கிடக்காங்க. ஆனா இந்த அம்மா என்ன கொண்டு கொடுத்துன்னு தெரியல. இல்ல ஒரு கவர்னருக்கு இப்படி வரலாமா? அதுல என்ன இருக்குதா? வந்து ஒரு ரொம்ப அரசியல்வாதியை விட மோசமா பேசிட்டு போகுது அந்த அம்மா. கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, ஆடு மேயுது ஆவடையாப்புறம், புழுக்க போறது பூவையாப்புறம் சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி வந்துட்டு போறாங்களா? ஆமா, இவங்களை தெலுங்கானா மக்கள் இருக்காங்கல்ல, அங்க வேலை செய்ய சொன்னா அங்க வந்து ஏற்கனவே அவரு சந்திரசேகர் இருந்தாரு. அவர் வந்து விட்டாரா? ஆமா, நீ தேவையே இல்லை, சட்டசபை நானே நடத்திக்கிறேன், சட்டசபை நிகழ்ச்சி கூப்பிடுறதே இல்லை. அவரு சட்டசபை துவக்கி வைக்கிறேன்னு கூப்பிடுறதில்ல. அவரே அவர் வேலையை பார்த்துட்டாரு. ஏன்னா சந்திரசேகர் ராவுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த அம்மாவை எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும் தெரிஞ்சிருக்குது. தமிழக முதல்வரும் தமிழக மக்களும் அதை வந்து கொஞ்சம் இந்த அம்மாவை பத்தி கணிக்காம இருக்கிறாங்க. இந்த அம்மாவை பத்தி நல்லா கணிச்சவர் அவர் பையன் தான், இந்த அம்மாவுடைய பையன் தான்.
ஆமாம், அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. பிஜேபி வந்து பாசிச கட்சி, பிஜேபி டவுன் டவுன்னு அவர் இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு பிறந்த பையனை, இந்த அம்மா பெத்தெடுத்த பையனை பப்ளிக்கில் ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த அம்மா பழையபடி சொல்ல போனால் ஆடு மேய்கிறது ஆவடையா அப்புறம் புழுக்க போகிறது பூவையா போறன்ற மாதிரி இவங்க தெலுங்கானா கவர்னர். அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பேசுற மாதிரியே தெரியலங்க சார். முதல்ல இந்த 2 பேரும் அப்படித்தானே, பேர் தான் அந்த அம்மா தமிழ்நாட்டுக்காரங்கிறாங்க, இந்த அம்மா தமிழ்நாட்டிலே வளர்ந்துங்காங்க. 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு சாதகமா எதுவும் பேச மாட்டேங்காங்களே. தமிழ்நாட்டுக்கு சாதகமா பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த அம்மா கவர்னரும் இருக்க முடியாது, அந்த அம்மா மந்திரியாவும் இருக்க முடியாது. ஓ, தமிழக மக்களுக்காக பேசினா, தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசினா இந்த அம்மா மந்திரியாக இருக்க முடியாது, அந்த அம்மா கவர்னராக இருக்க முடியாது. இவங்கள் யாரோ ஒருவர் இப்படி பேசினா பாஸ், ஓகே பாஸ், எஸ் பாஸ், அந்த மாதிரி பாஸு கிட்ட வேலை செய்யக்கூடிய இருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும். மக்களுக்காக இவங்க மக்களுக்காக தான் இப்படி பேச மாட்டாங்க, இதை மக்கள்கிட்ட ஒப்படைச்சிடறோம். இப்படி தமிழக மக்களுக்கு எதிராக நாளொரு மேனியும் பொழுதும் வண்ணமாக இவங்க மட்டும் இல்லை, நீங்க சொன்ன இந்த தெலுங்கானா கவர்னர் தமிழிசை மட்டும் கிடையாது. இவங்க வெள்ளிக்கிழமை வந்து போனா சனிக்கிழமை நாகாலாந்து கவர்னர் வருவாரு. நாகாலாந்து கவர்னர் வந்தாருன்னா தமிழ்நாட்டிலே 3 பேர் இருக்காங்களா? ஆமா, திங்கட்கிழமை வந்து சத்தீஸ்கர் கவர்னர் வருவாரு. இடையில வந்து ஆமா ஒவ்வொரு கவர்னராக வந்து போவாங்க. இடையில நம்ம கவர்னர் பேசுவார், நம்ம RN ரவி பேசுவார். இவங்கெல்லாம் போய் வாரத்தில் 7 நாளுக்கு இல்லை, இவங்க 4 நாள் வந்து போயிடுவாங்க. இடையில 2 மந்தி வந்து போயிடுவாங்க. இதில் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கவர் நம்ம அண்ணாமலை. இப்போ அவர் ஒரு வாரமா அவர் பேசல, பேச்சே காணுவோம். என்ன இவங்க பேசுற பேச்சில் அவர் அப்செட் ஆகி, அவர் அரசியலுக்கு கட்டாயி போச்சுதா? ஆமா, அவர் அப்செட் ஆகிட்டு அவர் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருப்பார். என்னடா நம்மள அரசியல் பண்ண விடாம இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இல்ல, அவருக்கு ஒரு தகவல் கசிந்ததாக தெரிய வந்துருச்சு. அந்த தகவல் என்னன்னா, நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்க தான் தமிழகத்தின் முதல்வராக பிஜேபியுடைய கேண்டிடேட் அறிவிக்க போறதா சொல்லிட்டாங்க. அது எப்படிங்க? என்ன தமிழ்நாட்டில் எல்லா ஓட்டையும் அவங்களே வாங்கிட போறாங்களா? ஓட்டு ஏன் வாங்கணும்? ஓட்டர்ஸ் மிஷின் இருக்குல்ல, ஓட்டர்ஸ் மிஷின் இருக்கு சார். ஏங்க அது விஞ்ஞானப்படி இருக்குதுங்க, நீங்க அதை போய் தப்புங்கிறீங்க. நீங்க விஞ்ஞானப்படி கட்சிக்காரர்களும் பூத்துல உட்கார்ந்துருக்கணும் தெளிவில்லாமல் இருந்தால் நிர்மலா சீதாராமனே முதலமைச்சர் வந்தார். அவங்க அப்பாவா இருக்காரா? இல்லைனாலும் கொண்டாந்துருவாங்க. அப்படியா? சரி. நம்ம நாடு என்ன ராமராண்ட நாடு தானே. சரி, இப்போ அந்த நிவாரண நிதி கொடுத்தாங்கல்ல, அதுல ரொம்ப குளறுபடிங்கிறாங்க. அது கேட்டா நீங்க ஏன் கொடுக்கலன்னா நீங்க வந்து வங்கி கணக்குல போட்டா மினிமம் பேலன்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கோன்னு சொல்றாங்க. நம்ம பல பேருக்கு வரவே இல்லையே. பேங்க்ல போட்டா ஏன் பேங்க்ல போடலன்னு கேட்கறாங்க தானே. ஆமா, அவங்க கேட்டாங்க. ஆனால் இங்கே அவங்க சொன்ன மாதிரி இங்கே சில குளறுபடியெல்லாம் நடக்குது. குளறுபடி இருக்கிறது உண்மை. இந்த பேங்க்ல போடாத காரணம் வந்து பேங்க்ல வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு காசு பிடிச்சிக்கிறாங்க, ஏடிஎம் எடுத்தோன்னு பிடிச்சிக்கிறாங்க. அது போக சரியாக வந்து நிர்வாகிக்கல அப்படின்ட்டு ஏற்கனவே அந்த 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல, அதில் நிறைய பேருக்கு வந்து பணத்தை பிடிச்சிக்கிறதுனால அது ஒரு மக்களுக்கு வந்து அரசுக்கு வந்து கோரிக்கை உரிமை தொகை. ஆமாம், அதில் இருந்து அதனால வந்து இந்த மாதிரிலாம் சாதாரண மக்கள் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நேரடியாக காசு கொடுக்குறாங்க. இதில் சென்னை கார்பரேஷன் இருக்குல்ல, சென்னை கார்பரேஷன் தான் மழை நிவாரணத்துக்கு பணம் கொடுக்குது. இதை மெயின்டைன் பண்ணது ரேஷன் கார்டு மூலியமாக குடும்ப அட்டை தரது மூலியமாக கொடுக்க சொன்னதுனால அதை மட்டும் அவங்க யாருக்கெல்லாம் ஓகே பண்ணியிருக்காங்களோ, யாருக்கெல்லாம் வந்து அந்த எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு வருதோ அவங்களுக்கு மட்டும் சென்னை மாநகராட்சி அவங்க பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது கொடுக்கறது வந்து மாநகராட்சி. இதை வந்து நடைமுறைப்படுத்துவது என்பது உரிமை வழங்குது, உணவு கட்டுப்பாட்டுத்துறை வழங்குது, அதுதான் ரேஷன் கார்டு சம்பளம் கொடுக்குது. இதில் பல இடங்களில் அரசுக்கு நம்ம கோரிக்கை வச்சிடறோம். பல இடங்களில் பீப்புள் வாய்ஸ் அந்த கோரிக்கையை அரசு கவனிக்க வேண்டும். பல இடங்களில் நிர்வாக சிக்கல் ப்ளஸ் சரியாக முறையாக போய் சேரலைன்னு சொல்லிட்டு மக்களுடைய குமுறலும் ஆதங்கமாக மக்கள் தெரிவிக்கிறாங்க. இதை வந்து தமிழக முதல்வர் சிரம் தாழ்ந்து இதை கவனித்து அனைத்து தரப்பினருக்கும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த பணம் போய் சேர நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதானா? அந்த பிரச்சனைக்கு வழிதானே தேரணும். பிரச்சனைக்கு வந்து பிரச்சனை டோக்கன் வாங்கினா வராமல் இருக்குது சார். கோரிக்கை வச்சு டோக்கன் வாங்கினவங்களுக்கும்
அது வராதவங்களுக்கு ஃபார்ம் ஃபுல்லப் பண்ண சொல்லி ஃபார்ம் எழுதி கொடுத்து அதை சீட்டு ப்ளஸ் லெட்டர் பேடில் கொடுத்துருக்காங்க. லெட்டர் பேட் கிடையாது, அது சம்மந்தமாக அந்த ரேஷன் கார்டு மூலியமாக மனு வாங்கி அந்த மனு மூலியமாக யார் யார் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காங்க, கட்டாதவங்க சில ஸ்லாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஸ்லாப்ஸ் மூலியமாக ஒரு நடவடிக்கை. குறை என்னன்னா, மாடி தண்ணி வந்து கீழே இருந்தவனுக்கு பணம் கிடைக்கல, மாடியில் இருந்தவனுக்கு பணம் கிடைச்சிருக்கு. இவன் பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் போய் கேட்டா போலீஸ் எல்லாம் வந்து கூட விசாரிச்சு பார்த்துட்டாங்க. இல்லை அதுவே நடக்க மாட்டேங்குது. இல்லை அதுதான் நிர்வாகம், இந்த முறைகேடு இருக்குல்ல, இந்த முறைகேடு தான் நம்ம தவறுன்னு சொல்கிறோமே. இப்படி வந்து நீங்கள் தவறு இதை வந்து பரிசீலனை பண்ணுங்க. இல்லைன்னா ஏற்கனவே அந்த முன்னாள் வழிகாட்டின மாதிரி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க என்னவெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. நம்ம கோரிக்கையின் மூலியமா நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம். சரி, நல்ல நடந்தா சரி. இல்லைன்னா என்னன்னா, இது இப்போ நீங்கள் இரவு பகல் பாராமல் உழைத்து மழைநீரை அடிச்சு கட்டுங்க. அதெல்லாம் உழைச்சாங்க. காவல்துறையும் மாநகர ஊழியர்களும் நல்லா உழைச்சாங்க, நாங்கள் சொல்லல இல்லை. ஆனால் இந்த மாதிரி குறைபாடுகள் நிறைய பேர் பாவம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இல்லை, குறைபாடுகளை களைவதற்கு தமிழக அரசும் முதல்வரும் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பீப்புள் வாய்ஸ் கோரிக்கை வைக்கிறோம்.